காலங்காலமாக என் பேர் கலா. காலங்காலமாக இந்த மண்ணில் தான் கடை போடுங்கிறோம். எனக்கு 65 வயசு. 12 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்போ தூக்கின கூட. அப்போதுலேருந்து இந்த மண்ணில் தான் எங்களுக்கு கடை. நான் இங்கே தான் பிழைக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம். எங்களை கேட்காத கடை கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கடையில் கொண்டு விட்டு அழிஞ்சோம். இந்த வயசில் 13 சவரம் விற்றேன். 12 சவரம் இங்கே இருக்கு கடையில். அவ்வளோ நஷ்டம் போட்டு கீழே தூக்கி தூக்கி கொட்டிட்டு அத்தனை மனு அத்தனை துறை கொடுத்தோம். ஒரு வாட்டி கொடுக்கல, 11 வாட்டி 12 வாட்டி கொடுத்துருப்போம். போகாத இடம் இல்லை. கடையை இடித்து கட்டித்தரேன்னாங்க. 18 கடை இடித்தாங்க. அதை திருப்பி இடித்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கல. அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ நஷ்டத்தை போட்டு திருப்பி எங்கள் அம்மா சார் வந்தார், விஜய் சார் பிள்ளை வந்தது. நாங்கள் நிறைய ஓட்டு கேட்டு வாங்கி புதுசாக பிள்ளைய வர வைக்கணும்னு வர வச்சோம். எங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சோம். நாங்கள் குந்திட்டோம். எங்களுக்கு இந்த மண்ணு தான் வேணும். அது வேணாம். அது சத்திரம் சம கூட்டம், வேற எதுவும் போகக்கூடாது. அந்த இடமா வீணாகக்கூடாது. எங்கள் நொச்சுக்கத்துக்கு சத்திரம் கிடையாது, சம கூட்டம் கிடையாது. நாங்கள் ஏழைங்க, பெரிய பெரிய சத்திரத்தில் பிடிக்க முடியாது. எங்களுக்கு சத்திரம் சம கூட்டம் இதுதான் வேணும். ஐயாவுக்கு நாங்கள் வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம். ஐயா, என் பேர் நீலாவதி ஐயா. நான் இங்கே பூர்வீகமாக மீன் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ஏரியா பேர் நொச்சி குப்பம். எங்களுக்கு மீன் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் நியூ மார்க்கெட் நீங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் நிறைய நோயில் அடிபட்டுட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் அழிஞ்ச மாதிரி தோணிடுச்சு ஐயா. அங்கே எங்களுக்கு மீண்டும் நாங்கள் பழைய இடத்துல வியாபாரம் பண்ணணும்ன்ட்டு இந்த ரூப் சாலையிலேயே நாங்கள் வியாபாரம் பண்ண உட்காந்துட்டோம் ஐயா. மறுபடியும் எல்லா இடமும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எல்லா இடமும் எல்லாரும் காலிலையும் விழுந்துட்டோம். எங்களோட வாழ்வாதாரம் அழியுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஐயா. மீனவருடைய வாழ்வாதாரமே முடிஞ்சிடும்னு நினச்சிக்கின்னு நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கரையோரமே மறுபடியும் எங்கள் இடத்துலையே வியாபாரம் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டோம். முதல்வராகப்பட்ட விஜய் ஐயா வந்திருக்காரு. அவராலையாவது எங்களுக்கு தீர்மானம் கிடைக்கன்னுட்டு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம். மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் எங்களை நியூ மார்க்கெட்லேயே போங்க அப்படின்ட்டு கோரிக்கை விடுத்தாங்க. அங்கே போனால் மறுபடியும் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்காது ஐயா. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. போயிட்டு நாங்கள் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டோம் ஐயா. மீண்டும் நாங்கள் அதுதான் கேட்குறோம். எங்கள் வாழ்வாதாரம் அங்கே அழியுதுன்றதுனால எங்களுக்கு மறுபடியும் இந்த கரையோர பகுதியிலேயே எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதுக்காக தான் ஐயா நாங்கள் போராடுறோம். நன்றி ஐயா.